Hi friends, நாம இன்னைக்கு கமலோஸ் கிச்சன்ல பார்க்க போறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு கப் அரிசி இருந்தா உடனே நம்ம செஞ்சிடலாம். இல்ல அரிசி ஊற போட்டு அரைக்க வேண்டாம்னு நீங்க நினைச்சா அரிசி மாவுல கூட கலக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஸோ இந்த தோசை கூட நிறைய வெஜிடபிள் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்தியானது கூட குழந்தைங்களுக்கும் நீங்கள் காலையில் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கப் பச்சரிசி இல்லை இட்லி அரிசி எதுனாலும் சரி நல்லா ஊற போட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்கலாம். இல்லை ஒரு 5 to 6 hours காலையில் கூட ஊற வச்சுட்டு அப்புறம் கூட அரைக்கலாம். அது நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சம் தாளித்து கொட்டணும். தாளிக்கிறதுக்கு சீச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா கூட எள்ளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தாளிச்சிட்டு தாளிச்சதெல்லாம் நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ தேவைப்பட்ட உப்பு, பெப்பர் அண்ட் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட பச்சையாக துருவின உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, கேப்சிகம், கொத்தமல்லி, கேரட் துருவினது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எதுனாலும் அதில் சேர்த்து. எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும்னு இல்லை, எது இருக்கோ அதை நம்ம பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் தோசை. ஸோ இதை நல்லா கொஞ்சம் தேவைப்படுற தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஊற வச்சு ஃபர்மெண்ட் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நம்ம சுட்டுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை தோசைக்கல்லையோ காய போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி நீங்கள் கொஞ்சம் தடிமனாக சுட்டாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒல்லியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒல்லி தோசையாக தின் தோசையாக நம்ம சுட்டு எடுக்கலாம். சுற்றிலும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி எடுத்து நமக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறலாம். நம்ம அரிசி, உளுந்து அதெல்லாம் சேர்த்து அரைச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கப் மாவு இருந்தால் கூட அரிசி மாவுல கூட நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார், டொமேட்டோ சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது இருந்தாலும் அதுக்கு கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். ஓகே, நமக்கு தின்னா வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதே மாவில் கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா இப்படி பருத்தி எடுத்தோன்னா ரொம்ப ஒல்லியாகவும் வரும், கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இந்த தின் தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகலாக எடுத்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. குயிக்காகவும் செய்யலாம். அண்ட் நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஒரு தடவை அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இது செஞ்சு பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க செஞ்சு பார்த்துட்டு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய்.